ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6.15க்கு 6 25 கிலோ பிடிச்சிருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பாக்ஸுமே டைட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் போடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 கிலோ தான் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் 3 தலைகாணி, ஒவ்வொரு தலைகாணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/4 கிலோ துணி எடை இல்லாமல் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் சாஃப்ட் போனாக்கா ஒரு 20 கிலோ வரைக்கும் போடலாம். 20 கிலோவுக்கு 25 கிலோவுக்கு என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் டைட்டாக போட்டிங்கனாக்கா ஒரு 2 வருஷம் கூட வரும். மீடியமாக போட்டிங்கனாக்கா 2 வருஷம் கம்மியாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளம் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லைஃப் லாங் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏசிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா அந்த பனி மாதிரி மேலே படர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சு அமுங்கும். அந்த மாதிரி இருக்குள்ள இருக்க வெயிலில் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் போட்டிங்கனாக்கா சூப்பராகவே இருக்கும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பாக்ஸுமே இதில் வந்து டைட்டாக இருக்கும். மற்றவங்க வந்து ஒரு சில வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் 18 கிலோ போட்டு தரேன்ப்பா 4 அடிக்கு அப்படிலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணக்குள்ளாருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கோது பஞ்சுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல வந்து மட்டமான பஞ்சு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நான் உங்கள் பக்காவாக ரெடி பண்ணுறோம், வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்பி வாங்காதீங்க. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாம்பே டைம் துணி அது எது சொல்கிறாங்க. நான் ஒரு என்கொயரி பண்ணக்குள்ளாருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிற ரேட்டுக்கும் இவங்க கொடுக்குறதுக்கும் வாய்ப்பே இல்லை. அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஒரு மெத்திக்கு அட்லீஸ்ட் ஒரு 700 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபா வரைக்கும் லாபம் வைப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க வந்து கரண்ட் பில் இருக்குது, வாடகை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதர செலவுகள் எல்லாமே இருக்குது. அதேமாரி வந்து அது இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே மட்டமான பஞ்சை வந்து தான் அவங்க வந்து போட்டு கொடுக்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வீடியோ சப்போஸ் வந்து அடுத்த மெத்தையில் வந்ததுனாக்கா உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி எப்படிங்க அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பீடிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து தைப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்தையல் போடுவாங்க. அந்த உள்தையிலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போடி நாயக்கனூர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஹோல்சேல் பண்ணுறாங்கல்ல, அங்கேருந்து வருது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே பாண்டிச்சேரி டேரெக்டாக வருது. ஒரு சிலர் மேட்ரஸ் வந்து நம்மளும் பார்த்துருக்குறோம். ஏன்னா வந்து பாண்டிச்சேரியில் வந்து பெட்டு போடுறதுக்கு அதிகப்படியான ஆள் இல்லை. அதை வச்சு நம்ம ஒரு சிலர் கடையில் வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுப்பாங்க. ஆர்டர் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிலர் வந்து அந்த கடையில் வேலை செய்கிறவங்க இல்லைனா வந்து வெளியேருந்து ஆள் கூட்டு வச்சு வேலை செய்வாங்க. மாரி இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். இல்லை எனக்கு வீட்டில் தான் வந்து செஞ்சு கொடுக்கணுன்னா கூட நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து அட்ரஸ் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து பார்சல் பண்ணுறோம். ஒரு நீங்கள் எத்தனை கிலோ வந்து சொல்கிறீங்களோ அத்தனை கிலோ, ஒரு பேக் வந்து 5 கிலோ அத்தனை இது வந்து நாங்கள் வந்து பார்சல் பண்ணுறோம். நாங்கள் வந்து கவர் மேல் அந்த பெட்டு கவர் வந்து தச்சு அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 இடம் இருந்தாலே போதும். உங்களுக்கு நான் ஃபில்லப் பண்ணி வீட்டில் வந்து தச்சு கொடுத்துருவோம். தச்சு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீதி அமௌண்ட் எனக்கு கொடுங்க. இல்லைனா அது எனக்கு தேவையில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சு பியூராக இருக்குது அப்படின்னா கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன துணி இருக்குதான்னு பாருங்கள். அதுமாரி வந்து நான் சொன்ன ஃபினிஷிங் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்போவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சு ஏற்றி போடுறதுங்க. அந்தமாரி போடக்குள்ளாருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் லாங் வரும். எல்லா பாக்ஸுமே டைட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் மட்டும் டைட் பண்ணிவிட்டு என்னென்ன ரொம்ப லூஸாக கொடுத்துருவாங்க. அந்தமாரி கொடுக்கூடாதுங்க, ஒரே ஈவனாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 கட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 100% டைட்டட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறதுலே வந்து வெயிட்டான பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு பகுதி தான். நம்ம படுக்குள்ளாருக்கு அந்த இடுப்பு பகுதி தான் அந்த 4 கட்டத்தில் படும். படுக்குள்ளாருக்க என்ன பண்ணணும்னாக்கா அதிக வெயிட் தாங்கிறது இங்கே தான். அதுமாரி இருக்குள்ளாருக்க நம்ம டைட்டாக போட்டுட்டு இன்னாண்ட 90% ரொம்ப லூஸ்லாம் பண்ண வேணாம், 90% கொஞ்சம் லைட்டாக வந்து மீடியமாக போட்டுக்கலாம். போடக்குள்ளாருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈவனாக அமுங்கோ. உங்களுக்கு வந்து அந்த இளம் மஞ்சனுடைய ஈவன் வந்து தெரியும். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த நடுவில் மட்டும் அமுங்கிடுச்சுப்பா, அண்ணாண்டே நல்லா இருக்குப்பா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இன்னாண்டா தலை வைப்பாங்க, இல்லைன்னா கால் வைப்பாங்க. தலையும் காலும் அவ்வளோ வெயிட் கிடையாதுங்க. அதுமாரி இருக்குள்ளாருக்க அது சீக்கிரமாக அமுங்காது. அதனால தான் அது அப்படியே இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஒரு பெட் கவர் அதுக்கு மேலே ஒரு பெட் ஸ்ப்ரீட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாரி வந்து ஃபோம் மேட்ரஸ், ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் தவிர்த்துடுங்க. ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நேச்சுரல் பெட். ஒரு 8 மணி நேரம் நம்ம வந்து நிம்மதியான தூங்கக்குள்ளாருக்க நம்மளுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூலிங்காக இருக்கும். மற்ற மேட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டு அதனுடைய ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தான் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நோயெலாம் வரும். சொல்லுவாங்க உடம்புல எப்போ ஹீட் அதிகமாக ஆகுதோ ஆக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லாத நோயெலாம் வரும். அதுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓட்டம் வந்து
ஃப்ளாட்டாக இருந்தால் போதும் நம்ம பெட்டு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நம்ம படுக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நிம்மதியான உறக்கம். அதுக்கு உண்டான பெட்டு வந்து பார்த்திங்கனாக்கா எலமஞ்சி மேட்ரஸ் தான். ஏன்பா என்கிட்ட தான் தைக்கணும், உங்ககிட்ட தான் தைக்கணுமா அப்படிலாம் இல்லைங்க. அங்கே உங்கள் ஏரியாவில் இருக்கிற வந்து கடையில் போய்ட்டு ஆர்டர் பண்ணி தைங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே இருக்க ஒரு காடான்னு சொல்லுவாங்க. அந்த காடா கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மெத்தை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டைட்டாக வரும். அதேமாதிரி வந்து இந்த மெத்தை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த கேப் வந்து தைக்கக்குள்ளே இருக்கும், அந்த காடா இருக்குள்ள கேப் தெரியும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு சிலர் இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பாட்ரு சொல்லுவாங்க. அந்த பாட்ரு மட்டும் பெருசாகவும் இந்த பாக்ஸ் இது சலாய்ன்னு சொல்லுவாங்களா, இந்த சலாய் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே இருக்க இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தொட்டி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாங்காதீங்க, ரெடிமேடும் வாங்காதீங்க, ஆர்டர் பண்ணி வாங்குங்க. உங்களுடைய காசு வந்து பார்த்திங்கனாக்கா வீணாகாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இதேமாரி எலமஞ்சி மேட்ரஸ் வாங்கி படுங்க, உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்கானிக் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இயற்கையான முறையில் நம்ம வந்து அது விதையும் அது உள்ளே இருக்கிற காம்பு வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்துகிட்டு மிஷினில் வந்து அடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வருது. அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. இல்லைப்பா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் வேணும் அப்படின்னாக்கா ரப்பர் மேட்ரஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கனாக்கா ரப்பர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காஸ்ட்லி ஒரு 35 ஒரு 40,000 வந்து வரும், ஒரு 5 அடினாக்கா. இல்லைப்பா அதை விட கம்மியாக வேணும் உனக்கு ஒரு 25 அந்த மாதிரி சொன்னிங்கனாக்கா ஒரு 3 இன்ச்சஸ் வந்து ஃபோமும் அதுக்கு மேலே 2 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரப்பரும் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு காடா கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஜிப் கவர் பண்ணி நம்ம தரோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைக்காணி பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 3/4 கிலோ இது வந்து 2 வந்து கம்பல்சரி எல்லாம் போடுவாங்க. இப்போ ஆக்சுவலி வந்து எல்லாருமே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஒரு 600 கிராம் தான் போடுறாங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 750 கிராம் கேட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம செஞ்சுருக்குறோம். இந்த மெத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.